பார்க்க போகிறோம். சப்போஸ் இஜெட் ஆஃப் பார்த்துங்க, இஜெட் ஆஃப் டெல்டா ஆஃப் என் மைனஸ் கேன்னு வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் ஆகும்? n மைனஸ் கே வந்துச்சு என்ன வருது? அப்போ இஜெட் ஆஃப் n மைனஸ் கேவோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? அப்போ டெல்டா ஆஃப் என்னோட ஃபார்முலா என்ன? டெல்டாவோட என்னோட ஃபார்முலா 1 n ஈக்குவல் டு 0 0 n இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான் ஃபார்முலா. சப்போஸ் n மைனஸ் கே வந்துச்சுன்னா இங்கே என்ன ரிசல்ட் வர போகுது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்னோட ஃபார்முலா எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னு 1 n ஈக்குவல் டு கே 0 n is not equal to k. இதாம்மா ஃபார்முலா n minus k வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? டெல்டா ஆஃப் என்னன்னா n equal to 0. இங்க n minus k ன்னு வருதுன்னா n இடத்துல என்ன அப்ளை பண்ணுவீங்க? n minus k is equal to 0. n minus k is not equal to 0 அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாமா? அப்ப அந்த மைனஸ் கே இங்க வந்துச்சுன்னா பிளஸ் கே ஆகும். அதே மாதிரி மைனஸ் கே இங்க வந்துச்சு பிளஸ் கே ஆகும். அந்த ரிசல்ட் தான் எழுதிக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். சரி, அப்போ இதனோட இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ இதனோட இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வர போகுது? ஆல்ரெடி இஜெட் ஆஃப் டெல்டா ஆஃப் என்னோட வேல்யூ தெரியும், வெறும் 1ன்னு தெரியும். பட் இதனோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஜெட் ஆஃப் டெல்டா ஆஃப் என் மைனஸ் கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. என் ஈக்குவல் டு கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. அப்போ என்னாச்சு? சம்மேஷன் என் வேரிஸ் ஃப்ரம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? கேல இருக்குது. கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என் ஈக்குவல் டு கே டு இன்ஃபினிட்டி தவிர 0 டு இன்ஃபினிட்டி கிடையாது. சரியாமா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? டெல்டாவா ஆனா இந்த k ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா சார்? இதோட வேல்யூ மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் இருக்க போதுங்க. நெகட்டிவா இருந்தா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி காலையிலேயே சொன்ன டூ சைடு இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட வேண்டியிருக்கும். அந்த கான்செப்ட் அதிகமாக இல்லாதனால நம்மளுக்கு ஒன் சைடு போறோம்னா தான் அப்போ மேக்ஸிமம் கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். சரியாமா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? இஜெட் பவர் மைனஸ் என்ன வந்துச்சு. சரியாமா? அப்போ கே டு இன்ஃபினிட்டினா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? கேக்கு மட்டும் தான் வேல்யூ, மற்றது எல்லாமே ஜீரோ. கரெக்டுங்களா? அப்போ கே மட்டும் அப்ளை பண்ணி எல்லாமே ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சு? 1 இன்ட்டு இஜெட் பவர் மைனஸ் கே. அப்போ என்னாச்சு? இஜெட் ஆஃப் டெல்டா ஆஃப் என் மைனஸ் கே ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுமா? 1 பை இஜெட் பவர் கே. ஐடியா ஓகேவாமா? டவுட் இருக்குங்களா? ஏன்னா n ஈக்குவல் டு கேக்கு மட்டும் தான் வேல்யூ, மற்ற எல்லா வேல்யூமே ஜீரோ தானே. நல்லா பார்த்துங்க. n ஈக்குவல் டு கேக்கு மட்டும் தான் வேல்யூ, மற்ற எல்லாமே ஜீரோ. அதான் என்ன பண்ண போறேன்? அந்த சமயத்துல n ஈக்குவல் டு கேக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். n ஈக்குவல் டு கேனா இப்போ டெல்டா ஆஃப் 1 மைனஸ் கே கே மைனஸ் கே n ஈக்குவல் டு கே மைனஸ் கே தான் வரும். ஓகே, n வந்துட்டு k ஆ இருக்கும்போது எனக்கு வேல்யூ 1. ஆமாடா, ஆமா. ஸோ k அது n வந்துட்டு k ஆ இருக்கும்போது தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு வேல்யூ 0. ஸோ டெல்டா ஆஃப் k மைனஸ் கே விச் இஸ் எனக்கு 1. யா கரெக்ட். அதே மாதிரி எனக்கு z பவர் மைனஸ் கே எடுத்துக்கிறோம் சார். அதுக்கு மைனஸ் கே ஓகே, n ஈக்குவல் டு கே அப்ளை பண்றோம். சரிங்களா? சரி, இது வந்து ஒரு நியூ ஃபார்முலா சொல்றாங்க. வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் இஜெட் ஆஃப் டெல்டா ஆஃப் n மைனஸ் 1? இதோட ரிசல்ட் என்ன வர போகுது? இதே ஃபங்க்ஷன் தான் சார். இதே ஃபங்க்ஷன். இது வந்து கே. அப்ப k ஓட வேல்யூ இங்க என்ன? 1. ரைட் ஹேண்ட் எழுதலாம் 1 by z. அப்ப இங்க k ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தெரிஞ்சுனா இதனோட வேல்யூஸ் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, இது வந்து யாரு? டெல்டா ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். அடுத்து யாரு? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தலாமா? ஓகே சார். சரி, சோ இப்போ நாம பார்த்தது வந்து டெல்டா ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன். ஆமா. ஓகே சார். இந்த ப்ராப்ளம் பற்றி புரியுது. அப்ப நம்ம யூனிட் ஃபங்க்ஷனோட நார்மல் டெஃபினிஷன் தெரியும். என்னென்ன டெஃபினிஷன்? 1 when n is greater than 0, 0 and n is lesser than 0. சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு u of n minus 1. அப்ப இதனோட டெஃபினிஷன் எழுதிடலாம். இதனோட டெஃபினிஷன் என்ன? 1 n when minus n is equal to greater than 1. n greater than k 1. 0 when n is lesser than 1. அவ்வளவுதான். அப்ப இந்த டெஃபினிஷன் எழுதிட்டியா? அப்ப n ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்க இருந்து எடுப்பீங்க? 1 ல இருந்து எடுப்பீங்க. கேட்டீங்களா? n ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 ல இருந்து எடுப்பீங்க. 1. அப்ப என்னாச்சு? z of equal to என்னடா கிடைக்கும்?
சம்மேஷன் n பேஸ் ஃப்ரம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 1 இருந்து sir. 1 to To infinity. infinity ம். u of n minus 1 into z power minus n. சொல்றேன் கண்ணு n இங்கிறது என்ன இந்த z power minus nங்கிறது கான்ஸ்டன்ட் இல்ல சார்? கான்ஸ்டன்ட் கிடையாது, n தான் இருக்குது. n இருக்கும்போது இப்போ இங்க கான்ஸ்டன்ட் பவர் n இருக்குதுல்ல. இல்ல சார், அதாவது கான்ஸ்டன்ட் இன் தி சென்ஸ் நம்ம எல்லா இடத்துலயும் அதான் யூஸ் பண்ண போறோம். ஓ ஃபிக்ஸ்டு. ஆமா ஃபிக்ஸ்டு நம்ம அங்க யூஸ் ஃபிக்ஸ்ட். பண்ணுவோம். ஆமா ஃபார்முலா இல்ல, ஃபார்முலா வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். அதனால எல்லா இடத்துலயும் இது ஃபிக்ஸ்டு, அதனால நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. சரிங்களா? ஓகே சார். சொல்றேன் இப்போ என்ன n ஈக்குவல் டு 1 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 1 தான் வரப்போகுது. அதனால இதை ரெண்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்க ரன் பண்ணி காட்டுறோம்னா இங்க ரன் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 அப்ளை பண்ணா 1/z, 2 அப்ளை பண்ணா 1/z. சார் இப்போ u of 1 minus 1 அப்படிங்கும்போது அங்க எனக்கு 1 வந்துரும் இல்லையா சார்? 2 minus 1 ஆனாலும் 1 தான், 3 minus 1 ஆனாலும் 1 தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன். ஓகே சார். சோ அப்ப நம்ம வந்து z power minus n க்கு தான் வேல்யூ போட்டு நம்ம சீரிஸ்ல எழுத போறோம். ஆமாடா கண்ணு, ஆமா. ஐடியா ஓகேங்களா? ஓகே சார். சோ 1 அப்படிங்கும்போது 1/z, 2 அப்படிங்கும்போது 1/z², 1/z³ னு போயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே. மத்த எல்லா வேல்யூஸ்க்கும் 0 ஆயிடும். இல்ல டாட் டாட் போயிட்டே இருக்கும். மத்த நெகட்டிவ் இல்ல சார், மத்தனா நெகட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ்ல லெஸ் தென் 1 க்கு 0 ஆயிடும். ஆமாடா, நான் அதெல்லாம் நம்ம விட்டுறோம். சரி, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கொண்டு வரணும். அதனால என்ன பண்றோம்? 1/z எல்லாத்துக்கும் காமன். அப்ப வெளிய எடுத்து என்ன கிடைக்கும்? 1 plus 1/z plus 1/z². சரியா? ஓகே சார். அப்ப இதோட ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிக்கிறோம். இதோட ரிசல்ட் தான் வந்து z ஆஃப் 1 ஓட வேல்யூ. அதோட ஃபார்முலா z divided by z minus 1 ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி காட்டிட்டோம். ஆமா சார். இங்க என்ன கிடைக்கும்? into 1/z z by z² minus 1. z² minus z கட் பண்ணிக்கலாம். இந்த z கட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்குதுமா? 1/z minus 1. z of unit step function of n minus 1 equal to 1 divided by z minus 1. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதே ஐடியாக்கு நீ வேணா டெரைவ் பண்ணி u of n minus 2 or n minus 4 எது வந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ஈஸியாக ப்ராஜெக்ட் பண்ணலாம். சரியாமா? ஓகே சார்.